hello, welcome back to my channel Kana Fashions. இன்னைக்கு Aari embroidery class 12ல நம்ம satin stitch பார்க்க போறோம். இந்த stitch ரொம்பவே பிரபலமான stitch. இந்த stitch எப்படி போடுறதுன்னு நல்லா பார்த்து கத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. இப்போ satin stitch எப்படி போடுறதுன்னு கத்துக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு orange color silk threadம் 14 number needleம் எடுத்துர்க்கேன். Actually ஒரு satin stitch முன்னாடியே போட்டுருக்கேன் பாருங்க. satin stitch போட்டு அதில் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அதே மாதிரி எப்படி போடுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். ஒரு டிசைன் ட்ரா பண்ணுறோம். த சேம் நம்ம ஆக்சுவலாக பார்டர் லைன்ஸில் தான் மோஸ்ட்லி satin stitch யூஸ் ஆகும். ஒரு சின்ன டிசைனுக்காக இதை போட்டு இந்த மாதிரி சின்ன பார்டர் லைன் போட்டிருக்கேன். த்ரெட்டு சிங்கிள் த்ரெட்டாக எடுத்துகிட்டு நம்ம நாட் போட்டுக்கிறோம். பேக் சைடு அதே மாதிரி விட்டுட்டு இப்போ அடியிலேருந்து அந்த நூலை வந்து மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்ம அந்த டிசைனில் எவ்வளோ தூரம் வருதோ அந்த லாங் வரைக்கும் அந்த லென்த்தாக இழுத்துக்கணும். அதை இழுத்துட்டு மறுபடியும் அடியிலேருந்து அந்த நூலை மேலே எடுத்து அதுலேயே ஒரு டாட் ஸ்டிச் போட்டு ஹேண்ட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் மேலே போயிட்டு அதே மாதிரி உள்ள அடியிலேருந்து நூலை எடுத்து ஒரு டாட் ஸ்டிச் பக்கத்துலேயே மேலே போட்டு ஒரு டாட் ஸ்டிச் போட்டு முடிக்கிறோம். அது மாதிரி திரும்ப ஸோ எவ்வளோ டிசைன் இருக்கோ எந்த டிசைனாக இருந்தாலும் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு வரணும். ஸோ அது போடும்போது நம்ம மேலே போய் அந்த லைனுக்கு உள்ளவே ஒரு போட்டுட்டு மேலே ஒரு டாட் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வரோம். ஸோ கரெக்டாக ஈக்குவலாக போடணும். கொஞ்சம் கிட்ட நூல் கேப் அந்த துணி கேப்பு தெரியாமல் போடணும். டாட் ஸ்டிச் போட்டு தான் மேலே போகணும். இப்போ டாட் ஸ்டிச் போட்டு கீழே வரும். நல்லா க்ளோஸராக இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ரைட் லைனாக கண்டினியூஸாக கிட்ட போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த சேம் பேட்டர்ன் தான் த்ரெட்டை வந்து நல்லா லென்த்தாக புல் பண்ணி எங்கே வேணுமோ அந்த இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த லைனுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு டாட் ஸ்டிச் கொஞ்சம் மேலே தள்ளி போடுறோம். பாருங்கள் ஸ்ட்ரைட் அப்வர்ட் அந்த லைன் டாட் ஸ்டிச் வந்து எப்போவுமே அந்த ஸ்ட்ரைட் அப்வர்ட் போட்டு எடுத்திங்கன்னா தான் அந்த ஸ்டிச் ஃபினிஷிங் நல்லா வரும். பாருங்கள் அந்த ஃபினிஷிங்க்கு லைனுக்கு உள்ள டாட்டை போட்டு அதுக்கப்புறம் இப்போ satin ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறோம். பாருங்கள் டிசைன் எண்டு வந்துருச்சு. கரெக்டாக அந்த டிசைன் வந்து ஸ்ட்ரைட் லைனை கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னு போட்டிருக்கேன். ஸோ ஈக்குவலான லென்த்து அந்த டிசைன் வந்தால் தான் பார்டருக்கு எப்போவுமே அழகாக இருக்கும். ஸோ டிசைன் வரையும்போது நீட்டாக எப்படி வேணுமோ அந்த டிசைன் கரெக்டாக வரைஞ்சி இந்த லென்த்துக்கு போட்டுருங்க. satin ஸ்டிச் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச், நிறைய இடத்துல யூஸ் ஆகும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் டிசைன் முடிவு வந்துட்டோம், எண்டு வந்துருச்சு. நம்ம அதே ஸ்ட்ரைட் டைப் ஆஃப் ஸ்டிச்சிங் தான் கண்டினியூஸாக போட்டு வரோம். satin ஸ்டிச்சில் சாட்டின்னா அந்த ரிப்பன் மாதிரி வருது பாருங்கள். எப்படி நம்ம ரிப்பன் எல்லாம் சாட்டினில் பண்ணுறது மாதிரி அந்த satin ரிப்பன் மாதிரியே வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி பார்டர் லைன்ஸ்க்கு satin ஸ்டிச் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். கண்டினியூஸாக அந்த டிசைன் ஷ்ரிங்க் ஆகாமல் எந்த இடத்துலையும் அந்த டிசைன் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. satin ஸ்டிச் நம்ம ஏற்ற டிசைன் போட்டுக்கலாம். அந்த துணி ஷ்ரிங்க் ஆகாமல் கரெக்டாக போடணும். இந்த ஸ்டிச் தான் இது எந்த டிசைனில் வேணாலும் நம்ம க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். satin கிளாத் கொடுத்த மாதிரி அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். அதான் satin ஸ்டிச். நல்லா அந்த எட்ஜ் ஆஃப் டிசைன் வந்துட்டோம். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். ஆரி நாட் எண்டு நாட் அதே ஆரி எண்டு நாட் போட்டு முடிச்சிடுறோம். அடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி வந்துச்சுன்னு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இதுலேயே நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளாக ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அது எப்படின்னு பார்க்கலாம். அது எப்படின்னா இந்த மாதிரி பிரிக்கணும். அந்த மேலே போட்டிருக்க டிசைன் மாதிரி இதை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிங்கிள் த்ரெட் எடுத்திருக்கேன். சென்டரில் ஒரு லைன் போட போகிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி நாட் போட்டுட்டு நம்ம சென்டராக பார்த்து அந்த நூலை மேலே எடுத்துட்டு கொஞ்சம் த்ரெட் அந்த செட் ஆஃப் த்ரெட்ஸை கொஞ்சம் உள்ளே தள்ளி நம்ம இன்சர்ட் பண்ணணும். அந்த டிசைனுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி நீடில் இன்சர்ட் பண்ணி அது ஒரு செட் ஆஃப் த்ரெட்ஸை நம்ம வந்து ஒரே இடத்துல பஞ்சாக நாட் போட போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள்
நம்ம கவுண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம், இல்லை தோராயிரமாக ஒரு டிசைன் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டால் ஈஸியாக இருக்கும். ஒரு தோராயிரமாக ஒரு டிசைன் அப்படி செட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் த்ரெட்ஸை அப்படி நல்லா அந்த சைட்லேருந்து எடுத்து அடியிலேருந்து எடுத்துகிட்டு அதே இடத்துல மறுபடியும் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அப்புறம் பக்கத்தில் 2 துணியில் இந்த நூலில் இல்லாமல் துணியில் 2-3 ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த பஞ்ச் ஆஃப் செட் ஆஃப் த்ரெட்ஸை எடுக்கணும். அந்த பஞ்ச் ஆஃப் த்ரெட்ஸ் எடுத்து அந்த செட்டில் மறுபடியும் லாக் போடுற மாதிரி போடணும். லாக்னால் நம்ம ஆரி நாட்டு போட வேணாம், மறுபடியும் அந்த த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு அதே இடத்துல திரும்ப எடுத்தோன்னா 2 தையல் விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ துணியில் மறுபடியும் 2 தையல் போடணும். கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா அந்த பஞ்ச் ஆஃப் வந்து கேப் விட்டு நல்லா வராது, அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து மாறும். ஸோ நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி அதே இடத்துல கிட்டவே ஒரு டாட் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த 2 ஸ்டிச் போட்டுங்க. செயின் ஸ்டிச் தான் நடுவில் போட போகிறோம். 2 செயின் ஸ்டிச் போட்டு தான் கேப் விழுகும். அந்த நடுவில் ஒரு லைன் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், அந்த 2 செயின் ஸ்டிச் போட்டு அடுத்து ஒரு பஞ்ச் ஆஃப் செட் ஆஃப் த்ரெட்ஸ் எடுக்கிறோம். அதை இப்போ போட்டாச்சு பாருங்கள், எல்லா இடத்துலையும் இப்படி கண்டினியூஸாக அதே செட் ஆஃப் இது எடுத்து போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கிட்ட ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டு அந்த பஞ்ச் ஆஃப் இதை நம்ம முடிச்சிடுறோம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளே நமக்கு ஸ்டோன்ஸ் குந்தன்ஸ் எதை வேணாலும் ஒட்டிக்கலாம், இல்லை அப்படியே கூட விடனாலும் விடலாம். சாட்டின் ரிப்பன் மாதிரி சாட்டின் ஸ்டிச்சில் இது ஒரு டிசைன் வேணும்னா ஆப்ஷனல். வேறு ஏதாவது டிசைனில் இந்த சாட்டின் ஸ்டிச் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேணாலும் விட்டுடலாம். இது ஒரு டிசைன், பட்டர்ஃப்ளை டிசைன் மாதிரி ஒரு பேட்டர்ன் வருதுல்ல, நடுவில் ஸ்டோன்ஸ் ஆர் குந்தன்ஸ் ஒட்டிக்கலாம். இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் நடுவில் வந்து டிசைன் பேக் சைடு எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லோ கலர், க்ரீன் கலர், 2 கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். குந்தன் ஸ்டோன்ஸ் கூட ஒட்டியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.